கூட்டணி ஆட்சின்றது பலமா எதிர்பார்க்கிறது தமிழ்நாடு கூட்டணி ஆட்சி தான்ன்றது நீங்களும் சொல்றீங்க. எல்லா கட்சிகளும் நாங்க கூட்டணி ஆட்சின்னு ஒண்ணு சொல்லல. தலைவர் வர்றாரு, அதுலயே கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஒரே மேடையில பங்கேற்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது தமிழ்நாட்டினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக கூடிய அண்ணன் இபிஎஸ் அவர்களும் இந்த தேர்தல் பொறுப்பாளர் மதிப்புக்குரிய பீஸ் கோயல்ஜி அவர்கள் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்கள் அது குறித்து முடிவு செய்வார். சார், இது அன்புமணி வருகை ராமதாஸ் முழுக்க சட்டவிரோதம் திரும்ப எலெக்ஷன் கமிஷன் போயிருக்காரு. அவரோட கூட்டணி பேசுறது அப்படிங்கிறது இல்லை, அது பற்றி அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. அது நம்ம திரு அன்புமணி அவர்கள் கூட அலைன்ஸ் வச்சிருக்கோம். அதை பற்றி நம்ம கருத்தை சொல்ல முடியும். விஜய் எலெக்ஷனை விட்டுட்டா விஜய்க்கு நெருக்கடிகள் வருதா? சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை கூப்பிடுறீங்க. இல்லை, அது ஒரு தவறான கருத்து எல்லா இடத்துலையும் பரப்பப்பட்டு வருகிறது. மதிப்புக்குரிய விஜய் அவர்களுக்கு எந்த விதமான நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு ஏற்கனவே எந்த காலத்திலும் ஏற்பட்டது கிடையாது. அவர் ஒரு கட்சி நடத்துகிறார், நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நடக்கிறோம். அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு எதுவும் இல்லை. பராசக்தி படத்துல காங்கிரஸ் தவறாக காட்டுறாங்க. மாணிக்கம் தவறு. நீங்க பராசக்தி படம் பாத்தீங்களா? நான் பராசக்தி படம் பார்க்கல. பழைய பராசக்தி படம் பார்த்துருக்கேன். பழைய பராசக்தி ஒரிஜினல் பராசக்தி அது ஒரிஜினல் பராசக்தி பார்த்துருக்கேன். அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அந்த பராசக்தி படத்துக்கு நிறைய தடைகள் கொடுத்ததா, சென்சார் போர்டில் கொடுத்ததா நான் பத்திரிகையில் படிச்சிருக்கேன். அப்போ உள்ள காங்கிரஸ் அப்போ உள்ள பராசக்தி படத்துக்கு நிறைய தடைகள் கொடுத்து அந்த படம் வரக்கூடாதுன்னு தடுத்ததாக கேள்விப்பட்டிருக்கேன். அநேகமாக அந்த டைமில் நீங்களாம் பிறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிராவோட ஒரு இது கிடையாது அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அங்க இருக்க ராஜ் தாக்கரே உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கடுமையா அண்ணாமலையை விமர்சிச்சிருக்கிறாங்க. அது ஒரு பிரித்தாள்ற மாதிரி இருக்குதுன்னா பேசுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் எந்த விதமான தவறான உள்நோக்கத்தோடு சொல்லலை. தேர்தல் பிரச்சாரத்தின் போது சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க தவிர பம்பாய் மாநிலத்தவருக்கு எதிராகவோ அங்கே தாக்கரேக்கு எதிராகவோ எந்த கருத்தும் நான் அவர்கிட்ட பேசினேன் அவர்கிட்ட. ஆனால் நான் அந்த எந்த நோக்கத்திலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும், துணிச்சலா கேட்கிற இதுக்கு வந்துட்டாங்க. நீங்களும் ஒரு தேசிய கட்சி, ஆனா அத அந்த மாதிரியான முழக்கத்தை காங்கிரஸ் கட்சி செய்யறதெல்லாம் நாங்க செய்யணும்னு நீங்க விரும்பக்கூடாது. காங்கிரஸ் கட்சி அவங்க என்ன தேசிய கட்சி, அவங்க தேசிய கட்சி அவங்க கேட்கறாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பமா இருக்கலாம். எங்களை பொறுத்தவரையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும். அதற்காகத்தான் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாக்கப்பட்டது. கூட்டணி ஆட்சின்றது பலமா எதிர்பார்க்கிறாங்க தமிழ்நாடு தேர்தலில். கூட்டணி ஆட்சி தான்ன்றது நீங்களும் சொல்றீங்க. எல்லா கட்சிகளும் நாங்க கூட்டணி ஆட்சின்னு ஒண்ணு சொல்லல. கடைசியா வந்தப்ப கூட தேசிய ஜனநாயக கூட்டணி யாரும் பார்த்து பணத்தை வீணடிக்காதீங்கன்ற மாதிரி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக் தாகூர் சொல்லியிருக்காரு. இல்ல, பராசக்தி படத்தை நான் பார்க்கல. பார்த்த பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்திய கூட்டணி சார் 23ஆம் தேதி பொதுக்கூட்டத்தில் ஃபைனல் பண்ணிடுவீங்களா? கூட்டணி கட்சிகள் எல்லாம் முடிவு பொறுத்திருந்து பாருங்க. நமக்கு டிமாண்ட் என்ன சார்? நமக்கு டிமாண்ட் என்ன சார்? நமக்கு என்ன டிமாண்ட்? காங்கிரஸ் செய்ய எங்களுடைய டிமாண்ட் தமிழக மக்கள்கிட்ட எங்களுடைய டிமாண்ட் திமுக ஆட்சி அகற்றப்படணும் அப்படிங்கிறது. அமித்ஷா அவர்கள் கேட்கிறதா, யூபிஎஸ் கேட்கிறதா செய்திகள் பரவுது. அது ஒண்ணும் வதந்திகள், பொய் செய்திகள். திருப்பரங்குன்றம் வருவாங்களா சார் முருகன் கோயிலுக்கு? மதுரைக்கு மோடி அவர்கள் வந்தாங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு வருவாங்க. அதாவது அவங்களுடைய வேலை பழுவை பொறுத்தது. மதுரைக்கு வரும்போது வாய்ப்புகள் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.